ரெசிபீஸில் பொரிச்ச ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பொரிச்ச ரசம் பண்ணுறதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது, பருப்பும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ரசம் பவுடர் அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பெல்லாம் சேர்த்து கோகோனட்டும் இதெல்லாம் தான் இந்த ரசத்துக்கு திக்னஸ் கொடுக்கும். இந்த பொரிச்ச ரசம் நம்மளுடைய ட்ரெடிஷனில் எப்போ ஃபேமஸாக ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா, ஏகாதசிக்கு விரதம் இருந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுவோம் இல்லையா, அன்னைக்கு இந்த பொரிச்ச ரசம் சாப்பிட்டா இந்த ஃபாஸ்டிங் இருந்துட்டு இந்த ஸ்டொமக்குக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பொரிச்ச ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இங்கே ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இருக்கிற 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆகும். இதை தான் நம்ம பொரிச்ச ரசம். இந்த பருப்பெல்லாம் இதில் பொரிக்கிறோம் இல்லையா, அதுதான் பொரிச்ச ரசம். எல்லா பருப்பும் நல்லா ஒரே மாதிரி கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பருப்போட மிளகு, ஜீரகம், பருப்பு எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. 10 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். பொரிச்ச ரசத்துக்கு நமக்கு திக்னஸ் கொடுக்க போகிறது இந்த பருப்பும் இந்த தேங்காவும் தான். ஏன்னா இந்த பொரிச்ச ரசத்தில் நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது, பருப்பும் கிடையாது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே திக்னஸ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த தேங்காய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம். தேங்காய் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எண்ணெயில் 2 பிரட்டி எடுத்து போட்டால் போதும். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறமா நம்ம பொடியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரசம் பவுடரை. இப்போ ரசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை, 3 க்ரீன் சில்லி, 3 தக்காளியை நான் இங்கே பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ml தண்ணி, பெருங்காயம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நான் போய் அந்த பொடியை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுது. தேவையான அளவு உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொடியை நான் அரைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு செமி ட்ரை பவுடராக வரும். நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா பொடி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெல்லம். இப்போ ரசம் பார்த்திங்கன்னா நல்லா பதஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அமிர்தம் ரெசிபீஸ்லேருந்து பொரிச்ச ரசம் ரெடி.